தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண செய்தியை புரட்டி பாருங்கள். இன்னும் என்னுடைய காதிலும் உங்களுடைய செவிப்புலனிலும் ஒலிக்கக்கூடிய ஒரு செய்தியாக நபிகளாருடைய மரண செய்தி இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் திங்கட்கிழமை அடைகிறார்கள். விருதி நாள். காய்ச்சல் அதிகரிக்கப்படுகிறது, கடுமையான நோய் அதிகரிக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதரால் தாங்க முடியவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் இறுதியாக என்னுடைய வீட்டில் தான் இருந்தார்கள். ஃபீ பைத்தி வ ஃபீ யௌமி, என்னுடைய நாளெல்லாம் நபி அவர்கள் என்னுடைய வீட்டில் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நேரத்தில் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். ஃபஅஷார இலைஹி, அவரிடத்தில் விஸ்வாக்கு இருந்தது. அதை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் சைகை செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இது வேணுமா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஆம் என்கிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. விஸ்வாக்கு செய்கிறார்கள். யார்? அல்லாஹ்வின் தூதர், இறுதி நபி, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர். இப்படிப்பட்ட நபி இறுதியாக சொல்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத் அல்லாஹும்ம இக்ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக, எனக்கு அருள் புரிவாயாக. வ உல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அஅலா என்று 3 தடவை கூறுகிறார்கள். கையை வானத்தை நோக்கி உயர்த்துகிறார்கள். அப்படியே கைகள் பூமியை நோக்கி நகர்ந்து விடுகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் தூதருடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விடுகிறது, மரணித்து விட்டார்கள்.